அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மணல் கொள்ளையில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் காவிரி ஆற்றில் நாள்தோறும் மணல் கொள்ளை நடைபெறுவது குறித்து குற்றம் சுமத்தியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்தால் மணல் கொள்ளையில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதிமுக ஆட்சியில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் தற்போதைய ஆட்சியில் பள்ளிக்கூடங்கள் அரசு மூடி வருகிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருகிறது. அதை தடுக்காமல் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுரை வழங்குவதில் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆறுகள் தூர்வாரப்படும், மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்படும், பொய் வழக்கு பதிவு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரியிலே மணல் கடத்துகிறார்கள். இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த மணல் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வந்த பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள்.